ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ இருந்தாலும் டைம் பாஸ் கண்டிப்பாக 100% ஜென்யூன். மெக்டி, கேஎஃப்சி, டாமினோஸ் அவங்க ஈக்குவலுக்கு டைம் பாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் வந்து ரகுநந்தன். ஏன் இந்த ஃபுட் பிஸ்னஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பேசிக்கலியாக நான் வந்து யூஜி வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் முடிச்சிருக்கேன் ஒரு 10 years பிஃபோர். இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 years ஐடியில் இருந்தேன். சரி, நம்ம ஸ்டெபிலிட்டி எப்படின்னு தெரியல ஐடியில், திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் சைட்லேயே வரலாம். சரி, ஃபுட் பிஸ்னஸ் வந்து எடுத்து ரன் பண்ணால் இப்போது பூமிங்காக இருக்குது. சரி, அதனால் அதை எடுத்து பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் கிளிக் ஆகும் அப்படின்னு தான் இப்போ எடுத்திருக்கேன் டைம் பாஸ் ஃப்ரான்ச்சைஸு. இப்போ வந்து நிறைய பூமிங்காக ஃப்ரான்ச்சைஸ்லாம் வருது, பப்ளிக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன் பர்டிகுலராக நான் டைம் பாஸ் எடுத்தேன்னா, ஃபார் மிடில் கிளாஸ் காமன் மேனுக்கு வந்து டைம் பாஸ் வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மெனூஸ் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸஸ், அதுதான் நம்மளை அட்ராக்ட் பண்ணுச்சு. என்ன வந்து பர்சனலாக அட்ராக்ட் பண்ணது வந்து மெனூஸ் அண்ட் ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் அவங்களோட த வே ஆஃப் டீலிங் பீப்புள். அப்புறம் முக்கியமானது வந்து எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எப்படி வந்து தெரிஞ்சுதுன்னா, பை சோஷியல் மீடியா, யூடியூப், அப்புறம் எங்கள் சரௌண்டிங்ஸ்லேயே. நான் இப்போது பட்டாபிராம் இடத்துல இருக்கேன், வேப்பம்பட்டில், அப்புறம் அம்பத்தூரில், மதுரை வாயில், அந்த பைபாஸ்லாம் வந்து நான் பர்சனலாக போய் டேஸ்ட் பண்ணியே பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் இவங்களை போய் கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சதுனால அவங்க போய் கன்சல்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சரி, டைம் பாஸ் இப்படி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு டீம், லார்ஜ் மெம்பர் ஆஃப் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இறங்கி ஒன்றா எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டைம் பாஸை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் சூஸே பண்ணேன். பேசிக்லி வந்து நான் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணேன். அவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னா, நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆஃபீஸ் வந்து அம்பத்தூரில் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, செங்கல்பட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோட ஃபேமிலி ஃபுல்லாகவே போயிட்டு எம்டி சார் விக்னேஷ் சார் கிட்ட நாங்கள் பர்சனலாக கனெக்ட் பண்ணி ரேவன் சார் கைட் பண்ணார். ரேவன் சார் விக்னேஷ் சார் கூட தான் நான் ஒரு ஃபுல் டே வந்து கான்வர்சேஷன், க்ளோஸ் டு ஒரு ஹாஃப் டே கான்வர்சேஷன் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், மெனூஸில் ஆரம்பித்து எந்த இடத்துல வைக்கலாம், லொக்காலிட்டி எப்படி இருக்குது, ஃப்ளோட்டிங் பீப்புள் இருக்காங்களா, எல்லாமே ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கு முன்னாடியே வந்து இடம் பார்த்துட்டேன். இடம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம பண்ண முடியுமா சார், அப்படி தான் நான் அவர்கிட்ட அப்ரோச்சே பண்ணேன். அவர் வந்து சொன்னார், கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ, கெஃபே வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும், நம்ம வந்து டேக் அவேஸ் நிறைய கொடுப்போம், ஸ்விக்கி ஜொமேட்டோவில் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்விக்கியில் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஏரியா பேர் வந்து ஆவடி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுங்க. கடை பேரு டைம் பாஸ். வந்தோம், சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா. ஹவுசிங் போர்ட்ல டைம் பாஸ்ன்ற ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க, நல்லா பெட்டரா இருக்கு. எல்லா ஃபுட் சாண்ட்விச், பிரெஞ்ச் ஃப்ரை நல்லா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. காஃபி நல்லா சூப்பரா இருக்கு, பெட்டரா இருக்கு. நீ ஃபேமிலியோட வந்தா நல்லா சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. காஃபி, சாண்ட்விச், பிரெஞ்ச் ஃப்ரை வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி எப்பயுமே எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க இது பண்ணி விடுங்க. காஃபி நல்லா இருக்குங்க, நல்லா பால் நல்லா திக்கா நல்லா டேஸ்டா இருக்கு, சூப்பருங்க. இன்னைக்கு நல்லா போச்சு. ஆக்சுவலாக ஈவினிங் வந்து ஒரு அரௌண்ட் 3:30 தான் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் லாட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே காலி. இன்வென்ட்ரி ஸ்டாக்ஸ் வந்து ஃபுல் சேல் அவுட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக. இந்த ஒரு காமன் மேனுக்கு வந்து ஒரு கெஃபே ரன் பண்ணி அதில் இருக்க ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஓவர்வெல்மிங்காக இருந்தது எனக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், புருஷோத்தமன் சார் வந்து அவர் தான் ட்ரெயினர் கம் செஃப். இன்னைக்கு அவர் 2 days பிஃபோரே வந்துட்டு பர்ச்சேஸ்லேருந்து யூட்டன்சில்ஸு, க்ராக்கரி, கட்லரி, ஸ்டாக் எங்கே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணலாம், கிச்சனில் இருக்க ஸ்க்ராட்ச்லேருந்து கிச்சன் ஸ்க்ராட்ச் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட் வரைக்கும் எல்லாமே அவர் கைட் பண்ணார். நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்ததால் அவரு கூட நாங்கள் ஜெல் ஆகிட்டு பட்ஜெட்டிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் வந்து க்ராக்கரி கட்லரிஸ்லேயே குவாலிட்டி என்ன வந்திருக்கு, புது டெக்னாலஜிஸில் இப்போது கிளாஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்
கிளாஸ் வந்து வாஷ் பண்ணும்போது உடஞ்சிரும், இல்லை பசங்களுக்கு கொடுக்கும்போது உடஞ்சிரும். அதில் ஃபைபரில் வந்துருக்குல்ல, அந்த ஃபைபரை வந்து சூஸ் பண்ணி எடுத்தது. அது மாதிரி ஒன்றுமே டீப் அனலைஸ் பண்ணி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கணும். யூட்டன்சில்ஸ் இருந்து எல்லா கிராக்கரி கட்லரி ரொம்ப டீப் ரிசர்ச் பண்ணி பண்ணதால எல்லாமே எங்களுக்கு நல்லா அமைஞ்சது. இப்போ மசாலாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள், நான் பர்சனலாக வந்து டேஸ்ட் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ டாப் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மெக்டி, கேஎஃப்சி, டாமினோஸ், அவங்க ஈக்குவலுக்கு டைம் பாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு தே ஆர் காம்பீட்டிங். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பர்சனலாக டேஸ்ட் பண்ணதான் சொல்கிறேன். அவங்க காம்படிஷன் அவ்வளவுக்கு அவங்க வந்து வேர்ல்டு வைடாக இருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவல் கொடுக்குற மாதிரி ஒரு மசாலா டேஸ்ட் வந்து டைம் பாஸ் கிட்ட இருக்கு. ஆக்சுவலாக டைம் பாஸ் கடை ரொம்ப அருமையாக இருக்குது. வந்து சாப்பிட்டோம், பர்ச்சேஸ் பண்ணோம், நல்லா இருக்குது. டேஸ்ட் அருமையாக இருக்குது. எல்லாரும் வாங்க, விரும்பி வாங்க. டேஸ்ட் அருமையாக இருக்குது. இதேமாரி குவாலிட்டி ஃபாலோ பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும் கடை. டைம் பாஸ் கடைக்கு வந்தோம், டீ சாப்பிட்டோம். டீ நல்லா திக்காக இருக்கு, நல்லா டேஸ்டாகவும் இருக்கு. அதேமாரி ஆனால் ஹவுசிங் போர்டில் வந்து கடை வச்சுது ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்நாக்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஸ்நாக்ஸ் அங்கங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த டைம் பாஸ் கடைன்னு சொல்லிட்டு வந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதோட இந்த டைம் பாஸ் கடையை விடவே மாட்டாங்க. எல்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு, சாப்பிட டேஸ்டாக இருக்கு. சாண்ட்விட்சு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சேர்த்து காம்போ 60 rupees தான். நல்லா இருக்கு. காஃபி, டீ எல்லாம் 5 ரூபா தான். இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு. நீங்களும் வாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. டீச்சிங் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன் சார் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, ஒரு பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணார். நம்ம கூட பிறந்த பிரதர், கசின் பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் பேனிக்காக இருக்கும், பேனிக் ஆகாதீங்க, நான் ரெசிபி சொல்லிடுறேன், ஒரு நோட் புக் எடுத்து எழுதிக்கோங்க. அப்புறம் வந்து எப்படிலாம் டீல் பண்ணணும், எவ்வளோ கிராம்ஸ் ஆட் பண்ணணும், அது முதல் கொண்டு எல்லாமே அவர் சொன்னார். அதை நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ணதுக்கப்புறம் இனி ஃபுல் டே அவர் கைட் பண்ணார். அப்புறம் அவர் கைட் பண்ண விதம் வந்து காமன் கம்போஸ்டாக இருந்தார். எது கேட்டாலுமே கோவப்படாமல் பதில் சொல்லிக்கிட்டு, ரெஸ்ட் எடுக்காமல், அவரும் பிரேக் எடுக்காமல் நானும் பிரேக் எடுக்காமல் எல்லாமே போச்சு. அவர் வந்து பர்ஃபெக்ட், சூப்பராக ஜெல் ஆகிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் லேர்ன் பண்ணுறது விஷயம் ஈஸியாகவே கற்றுக்கலாம் அவர்கிட்டருந்து, ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இல்லை. சமீப காலத்தில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஸ்கேம் வந்து நிறைய இடத்துல ட்ரெண்ட் ஆச்சு. ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் பேக் ஆஃப் ஆனாங்க, நிறைய பேர் லாஸ் பண்ணாங்க. அந்த பயம் எனக்கும் இருந்தது எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் வந்து நான் தைரியமாக இறங்கின காரணம் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஒரு 3 பிரான்ச், வேப்பம்பட்டு, மதுரவாயில், அப்புறம் வந்து இந்த 2 பிரான்ச் பர்சனலாக போய் வந்து அவங்க ஓனர்கிட்டயே நான் பேசி, எப்படி சார் இதெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுத்து ரன் பண்ணால் எப்படி சார் அப்படி வந்து கேட்டுட்டு அவங்ககிட்ட ரிசர்ச் பண்ணி மசாலாஸ்லாம் எப்படி சார், இதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 1 month ஃப்ரான்ச்சைஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, செகண்ட் மந்த்துக்கு அப்புறம் எப்படி சார் நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கணுமா இல்லை அவங்க கைட் பண்ணுவாங்களா, அதெல்லாம் கேட்டு அவங்க வந்து பர்சனலாக என்கிட்ட ஒப்பீனியன்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு நம்பிக்கையே வந்தது. அந்த நம்பிக்கைக்கு அப்புறம் தான் அந்த 2 ஓனர்ஸ் வேறு பிரான்ச்லேருந்து பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்தது. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம தயங்க வேணாம். ஏன்னா பர்சனலாக வந்து ஒரு கெஃபே ஆரம்பிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years வந்து ஒரு நல்ல கெஃபேல ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் ஐடியாவே கிடைக்கும். எந்த இடத்துல லாஸ் ஆகும், எந்த இடத்துல வந்து கெயின் பண்ணலாம், ட்ராபேக்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து கற்றுக்கவே உங்களுக்கு 2 to 3 years ஆகிடும். அவ்வளோ டைம் நம்மக்கிட்ட இல்லாததால் ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தால் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 to 9 months ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம். இல்லைனா கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது கற்றுக்கிட்டு எங்கே வந்து எது நல்லா போதும் அது மட்டும் போட்டு ரன் பண்ணலாம். அப்படி ஒரு ஐடியாவில் தான் டைம் பாஸ் நான் சூஸ் பண்ணேன். டைம் பாஸ் சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மெனு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ், அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு சூஸ் பண்ண வச்சுது. அதனால் ஸ்கேம்ஸ் எவ்வளோ இருந்தாலும் டைம் பாஸ் கண்டிப்பாக 100% ஜென்யூன். அண்ட் வாட் எவர் டவுட்ஸ் யூ வாண்ட் யூ கேன் ஆஸ்க் தெம், and whatever time they will come back to you. At least they will come back to you, or else they will immediately அவங்க வந்து சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க டீம் வந்து ஒரு எம்என்சியில் வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக போறீங்கன்னா ஒரு டீம் லீடர் எப்படி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்களோ அது மாதிரி ஒரு டீம் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க டீம் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அதனால் எந்த ப்ராப்ளமே இப்போதைக்கு எனக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் தைரியமாக எடுத்து பண்ணுங்கள் டைம் பாஸ்னால். ஃப்ரான்ச்சைஸ் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்ணேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனிஷியலாக நான் வந்து ஒரு இடம் வந்து நான் பார்த்துட்டேன். அந்த இடம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் டைம் பாஸே அப்ரோச் பண்ணேன். அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் ரேவன் சார் வந்து பேசிட்டு வினேஷ் சார் கூட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் வந்து விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ணதுக்கப்புறம் இனிஷியலாக வந்து நான் 10,000 rupees நான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் நேமுக்காக ஒரு அட்வான்ஸ் டோக்கன் மாதிரி பே பண்ணேன். அதுக்கப்புறம் இனிஷியலாக 1.5 lakhs வந்து பண்ணால் தான் நம்ம வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ, அப்புறம் மசாலாஸு, அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ், அது மாதிரி இப்போ 3 times நான் வந்து 1.5 பே பண்ணதுக்கப்புறம் நடுவில் பேமெண்ட்ஸ் வந்து ஜிபே வழியாக பண்ணேன்.
ஒரு பல்க் அமௌண்ட்ஸ்லாம் வந்து இப்போ 1.5லாம் வந்து ஒரே டேல பண்ண முடியாதனால பேங்க்கில் போயிட்டு ஆர்டிஜிஎஸ் மூலிமா பண்ணேன். இது மாதிரி பேமெண்ட்ஸ் வந்து நான் டிஜிட்டல் பேங்கிங்லேயும் பண்ணேன், ஆர்டிஜிஎஸ் மூலிமா பண்ணேன். யாருமே ஃபோர்ஸே பண்ணல. ஏன்னா உங்களுக்கே நீங்கள் வந்து கெஃபே வந்து ரன் பண்ணும்போது ஒரு அப்ராக்ஸியாக எவ்வளோ லேக்ஸ் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அந்த அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும், அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் செகண்ட் லாட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. அவங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், இது மாதிரி இருக்குது சார், லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சேங்ஷன் ஆனால் தான் இதாகும் அப்படின்னு நான் இது பண்ணதுக்கப்புறம் அவங்களும் வெயிட் பண்ணாங்க. யாருமே எதையும் புஷ் பண்ணவே இல்லை. நானும் எனக்கு எப்போல்லாம் இது வரும்போதோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிவிட்டு அவங்க செட்டில்மெண்ட் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரீஸுமே இல்லை. அவங்க வந்து ப்ரெஷரே பண்ணலை ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, எப்போ வந்து ஆரம்பிக்கலாம், எப்போ எனக்கு பணம் வரும், எந்த டேயில் ஆரம்பிக்கலாம் அப்படி ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்டயும் நான் ஃப்ராங்காகவே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்துட்டேன். இதுதான் சார் என்கிட்ட இருக்குது, இப்போதைக்கு இது பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஆனால் ரொம்ப டிலே பண்ண மாட்டேன், ஒரு 15 days 20 days கொடுத்துருவேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லாமே நான் வந்து ஸ்மூத் ட்ரான்சாக்ஷனாக இருந்ததுங்க. ஒரு என்ன சொல்றது, கான்ஃப்ளிக்ஸ்லாம் எதுவுமே பெருசாக வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. எப்படி சொல்கிறது, கஸ்டமரோட ரியாக்ஷன்ஸு, கஸ்டமரோட இன்கமிங் அது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்லேயே எல்லாமே டக்குன்னு காலி ஆகிடுச்சு, இன்வென்ட்ரி ஸ்டாக் டக்குன்னு போயிடுச்சு. அவங்க கஸ்டமர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இதே நீங்கள் டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள், இந்த டேஸ்ட் வந்து இந்த குவாலிட்டியே கொடுங்க, இதே மாதிரி நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுங்கள், இந்த மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீச் கிடைக்கும், வேர்ட் ஆஃப் மவுத் மூலிமா கூட நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கஸ்டமர் சொல்லிட்டு போனாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கஸ்டமர் ரீட்டைன் ஆகி மீதி இன்னும் கஸ்டமர்ஸ் கூட வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது ஃபியூச்சர். முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஓப்பனிங் டே ஆஃபர் போட்டதால இந்த ஏஜ் குரூப் கேட்டகரிஸ் வந்து இந்த டீனேஜர்ஸு, சின்ன பசங்க, அவங்களாம் வந்து ஸ்கூல் வந்து 4:30 முடிஞ்சதால என்னன்னு தெரியல, 4:30 போகும்போது ஸ்கூல் போயிட்டு வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 6:30 7 மேலே திருப்பியும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் 7:30 8:30 வந்து பார்சல்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் ட்ரை பண்ணுறோன்னா கொஞ்சம் ட்ரை கொடுங்கண்ணா அப்படி சொல்லிட்டு 3-4 மெனு ஒரே நாள் ட்ரை பண்ணது நான் இன்னைக்கு வந்து கண்குள்ளா பார்த்தேன். ஆக்சுவலாக டைம் பாஸ் கண்ணா அப்படிதான். நாங்கள் ரோஸ் மில்க் மட்டும் தான் டேஸ்ட் பண்ணோம். ரோஸ் மில்க் நல்லா திக்காக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. காஃபி நல்லா சூப்பராக இருக்குது, உண்மையாக காஃபி போட்ட மாதிரி நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குது. உண்மையான காஃபி அப்படியே ஒரு 7 மணிக்கு வந்து சாண்ட்விச்சும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் டேஸ்ட் பண்ண போகிறோம். நம்பி வாங்க, நல்லா சாப்பிட்டு போங்க. கடைக்கு வந்தோம், ஆஃபர் போட்டிருந்தாங்க, ரோஸ் மில்க் குடிச்சோம், சூப்பரா இருந்துச்சுண்ணா. நான் ஆர்டர் பண்ணிட்ட காம்போ சாண்ட்விச்சும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெஞ்சி சாண்ட்விச் சூப்பராஞ்ச், தேங்க்யூ. சாண்ட்விச் அண்ட் வேஃபிள்ஸ் செம்மையா இருந்துச்சு, எல்லாமே டேஸ்டா இருந்துச்சு, நல்லா இருந்தது. எல்லாம் டைம் பாஸ்க்கு வாங்க. டைம் பாஸ் வந்து இப்போ வெரைட்டி ஆஃப் மெனு வச்சுருக்காங்க, ப்ளஸ் 75 to 120 மெனுஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே இருக்கிறதால நம்ம ஆஃபர்ஸ் 50% கொடுத்துருக்கோம். என்ன டிஷ்லாம் போட்டிருக்கோன்னா, ட்ரிங்க்ஸில் வந்து டீ, காஃபி, அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸில் வந்து வாட்டர்மெலன், மில்க் ஷேக்கில் வந்து ரோஸ் மில்க் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா வெஜ் சாண்ட்விச் ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து காம்போவாக கொடுத்துருக்கோம். டெசர்ட்டில் வந்து பெல்ஜியம் வேஃபில் கொடுத்துருக்கோம் வித் ஒயிட் க்ரீம் அண்ட் சாக்லேட் க்ரீம். ஸோ அதான் எதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 6 மெனுஸ் வந்து இனாகுரேஷன் டே அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ண காரணம் வந்து அந்த 6 டிஷ்ஷஸ் வந்து நாங்கள் 50% ஆஃபாக கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் டேனால. அது இல்லாமல் அதை வந்து பர்டிகுலராக கான்சன்ட்ரேட் பண்ணி குவாலிட்டியை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு பிராண்டிங் கிடைக்கும். அது இல்லாமல் நம்மளோட வே ஆஃப் சர்விங், வே ஆஃப் டீலிங் வந்து மக்கள் மைண்டில் போயிட்டு ரிசர்ச் ஆனாலே நம்மளுக்கு நிறைய இன்கமிங் க்ரௌடு வரதுக்காகவே நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோம். நல்லா போச்சு ஆக்சுவலாக. எல்லாமே ஃபர்ஸ்ட் டே ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட். ஃபியூச்சர் வந்து இதே மாதிரி நல்லா போச்சுன்னா நம்ம பிராண்டுக்கும் ஃப்ரான்ச்சைஸிக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நடத்துறவங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். இப்போ நாங்கள் எடுத்தது வந்து ஸ்டுடியோ பிளான் தான். அது வந்து க்ளோஸ் டு 4.5 lakhs வரும். எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும், கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும், டீப் ஃப்ரீசர் வந்துடும், ஆயில் ஃப்ரையர், வேஃபில் மிஷின், தவா சாண்ட்விச், 3 burner வந்துடும், 2 burner கொடுத்துருவாங்க. அப்புறம் அதில் வேறனா இன்க்ளூட் ஆகும்னா மசாலாஸ் இன்க்ளூட் ஆகும். அப்புறம் ரெசிபியோட புக்லெட் மாதிரி ஒன்று வரும், நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டீரியர்ஸ் வந்து
லைட்டிங்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, பெயிண்டிங்கு, இதான் மோஸ்ட்லி இது வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடை எங்கே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஆவடி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்கும், முத்து ஃபினான்ஸ் இருக்கும். அந்த சந்து வழியாக உள்ளே வந்தீங்கன்னா அது சந்தை பேர் வந்து ஓல்டு அகரகரம் ஸ்ட்ரீட். அந்த சந்தை வழியாக எண்டு வந்தீங்கன்னாவே காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் ஒரு கடை, நம்ம கடை ஒரு 150 மீட்டர்ஸ் மெயின் ரோட்லேருந்து. கண்டிப்பாக இப்போது இன்னைக்கு ஓப்பனிங் பண்ணனால நம்ம கொஞ்சம் பூமிங் ஆனதால் நிறைய பேருக்கு இந்த இடம் ஃபேமஸ் ஆகிடும். நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி போஸ்டர்ஸ்லாம் மெயினில் அடிச்சிருக்கோம். நீங்கள் கூகுள் மேப்பில் கூட பார்த்துட்டு ஈஸியாக வந்து லொக்கேட் பண்ணிடலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், ஃப்ரான்ச்சைஸ் ஸ்கேம் வந்து இருக்கிறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் டைம் பாஸ் வந்து 100% ஜென்யூன். நீங்கள் வந்து தைரியமாக இறங்கலாம். ட்ரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் வேணால் கேட்கலாம். எல்லாமே சார்ட் அவுட் பண்ணுவாங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து டைம் ஆனாலும் they will come back to you and you can blindly believe in time pass. And காமன் மேனாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்யூச்சரில் நிறைய பேருக்கு இந்த ட்ரீம் இருக்கும், ஒரு கெஃபே ரன் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக டைம் பாஸ் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயும் அவங்க கைட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு.